தம்பி, ஐயா அப்படிதான். அந்த வீட்டை உங்கள் அண்ணன் பேருக்கு எழுதுனது உங்களுக்கு தெரியாதா? அந்த பத்திரத்தை வச்சு தானே உங்கள் அண்ணன் ஐயா கிட்ட 5 லட்சம் பணம் வாங்கிட்டு போனான். நீ அந்த பத்திரத்தோட ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனால் யாருக்கு தான் கோவம் வராது? இது என்ன சின்ன பிள்ளை விளையாட்டா? எனக்கு யாருமே சொல்லலடா. காலைல கூட அப்பாட்ட பேசினேன். சரி விடு, ஆக வேண்டியதை பார்ப்போம். நீ போ, உட்காருங்க. என்ன இது, ஒரு வார்த்தை சொன்னீங்களா? இல்லைண்ணா, சொல்கிறத கொஞ்சம். இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாத்தையும் அவன் பேர்ல எழுதி வச்சிட்டீங்களே. என்னங்க, என்னாச்சு? 10 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல இருந்து வந்தப்ப இந்த வீடெல்லாம் கரையான் பிடிச்சி இடிஞ்சு விழுற மாதிரி இருந்துச்சு. சொந்த காசுல அங்க சம்பாதிச்சதெல்லாம் புது ஓடு கூரை எல்லாத்தையும் மாத்தி தளத்தலா மாத்தி ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். அவன் கல்யாணத்துக்கு வீட்டை அடமானம் வைக்கும் போது என்ன சொன்னீங்க? வேலு, கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சு வீட்டை மீட்டு உன் பேருக்கு எழுதி வச்சிருன்னு சொன்னீங்கல்ல. அண்ணனும் நானும் ஒரே வீட்டுல இருக்கும்போது என் பேருக்கு மட்டும் வீட்டை மாத்துங்கன்னு சொல்றதுக்கு தங்கிட்டு இருந்தா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம எழுதி வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நான் வேண்டாம் நான் போயிட்டேனா? உங்க அண்ணனுக்கு தானே எழுதி கொடுத்துருக்காங்க. நீ பேசாத, உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நீ வர்றதுக்கு முன்னாடியே இந்த வீடு இருந்துச்சு. நீ கொண்டு வந்த சொத்தை பத்தி ஏதாவது வரும்போது உன் கருத்தை சொல்லு. 16 வருஷம் இந்த வீட்டுக்காக உழைச்சேன். நல்ல கைமாறு பண்ணிட்டீங்க. அது இல்லை வேலு, அவன் ஏதோ பிஸ்னஸ் பண்ண இடம் வாங்க போகிறேன், அதுக்காக இந்த வீட்டை என் பேரில் எழுதி வைங்க, நான் அதை வச்சு கடன் வாங்கிக்கிறேன்னு சொன்னான்ப்பா. நீ சிங்கப்பூரில் இருக்க, அவன் இங்கே கடந்து சீரழிறானேன்னு. ஓஹோ, சிங்கப்பூர் போனவன் திரும்ப வரவே மாட்டான், அங்கேயே செத்து சுண்ணாம்பாயி சாம்பால கடல்ல கரைச்சிருவான்னு முடிவே பண்ணிட்டீங்க. என் பொண்டாட்டி பிள்ளை இங்க தானே இருக்கு. அவங்கள பார்த்தா உங்களுக்கு மனுஷங்களா தெரியல? ஒருத்தன் இந்த குடும்பத்துக்காக காலம் முழுக்க கஷ்டப்படுவான், அவனுக்கு எதுவும் பண்ண மாட்டீங்க. ஒண்ணுமே பண்ணாதவனுக்கு தூக்கி கொடுத்துருவீங்க. இது எந்த விதத்துலமா நியாயம்? என்னையும் நீங்க தானே பத்தீங்க. அது இல்லைப்பா, நான் வேண்டான்னு தான் சொன்னேன். பேசாதீங்க. உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு காலையா சொல்லி தொலைச்சிருந்தா நான் கண்ட பேச்சு வாங்கியிருக்க வேணாம். சரி விடுங்க, வாங்க. இங்க எங்க கூப்பிடுற? நீ உரிமையா கூப்பிடுறதுக்கு இது நம்ம வீடு கிடையாது. சரி, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். உங்க மாமா அப்பத்துல இருந்து ஃபோன் பண்றாரு. அந்த ஆள் கிடக்குறான், முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி தொலை. நீங்க எப்படி சதி பண்ணுவீங்கன்னு நினைக்கல. வீட்டு அடமானம் வச்சு பணம் வாங்கலாம் தான் கடைக்கு சரக்கு வாங்க வச்சு இந்த பணத்தை 3 லட்சம் ரூபாய் ஆஸ்பத்திரியில் போய் கட்டினேன். அதுக்கு நல்ல கைமாறு பண்ணிட்டீங்க. அப்படி இல்லைப்பா வேலு, அம்மாவை சபிக்காதப்பா. அந்த ஆளுக்கு என்னவா கொஞ்ச நாளா கடுப்பேத்திட்டு இருக்கான் அவனு. வணக்கம் தோழர், நான் தவசி பேசுகிறேன். நாளை காலையில் திருவாரூரில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்குது, அவசியம் நீங்கள் கலந்துக்கணும். நன்றி தோழர். யோ, உனக்கு என்னதாயா வேணும்? என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா? பஜாரில் 4 பேர் கடை போட்டிருக்கான். ஆமாம், ஆக்கிரமிச்சு கட்டினது தான். அதை இடிக்கணுமா? 40-30 பேரை நடு ரோட்டில் நிப்பாட்டுறல உனக்கு என்ன அப்படி சந்தோஷம்? அந்த வீணா போன ரோட்டை விரிவுபடுத்தாமல் பைபாஸ் வந்தா வரட்டுமே. என்னைக்கு பைபாஸுக்கு கையெழுத்து போட்டனோ அன்னையிலேருந்து ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுற. கேட்டால் கம்யூனிஸ்டான். ஆனால் இவங்களுக்குள்ளே இடது வலதுன்னு 4 பிரிவான். முதல்ல நீங்கள் ஒத்துமையாக இருங்க, அப்புறம் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணலாம். 4 பேர் நல்லா இருந்தால் கொடி பிடிக்க வேண்டியது, அங்கே போராட்டம் பண்ண வேண்டியது. உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? முதல்ல இதை குடிட உக்கார். எங்கே போனாலும் பிரச்சனை. கஷ்டப்பட்டு காலங்களும் மேலே ஏறினா காலை பிடிச்சி 50 அங்குலம் கீழே இறக்கி விட்டுறாங்க. இதில் உங்களை மாதிரி ஆளுகளோட இம்சை வேற. கொள்கைன்னு ஒன்று இருந்தால் தான் கருத்துன்னு ஒன்று இருக்கும். கொள்கையோடு இங்கே எத்தனை கட்சி இருக்குது சொல்லு பார்ப்போம். கொள்கை என்னன்னு கேட்டால் ஒருத்தன் தலை சுற்றுதுங்கிறான், இன்னொருத்தன் சொல்ல மாட்டேன் காப்பி அடிச்சுடுவாருங்கிறான். மக்களுக்கு தான்டா கொள்கை. மறைச்சி வைக்கிறதுக்கு எதான ரகசிய நோயா இல்லை புதையலா? புறம்போக்க வளைச்சி கடையை போட்டிருக்கான், அதை இடித்து ரோட்டை அகலப்படுத்துன்னு இங்கே இருக்கிற பல லட்சம் மக்கள் சார்பாக பேசினா, நீ அந்த பொதுச்சொத்தை ஆக்கிரமிச்ச 300 பேருக்காக பரிந்து பேசுகிற. அவன் குடும்பம் தெருவில் நிற்குன்னு வருத்தப்படுற. அப்படியே இருந்தாலும் அவன் ஒரு குடும்பம் தானே பாதிக்கப்படும். நீ கையெழுத்து போட்டு கொடுத்திய பைபாஸ் ரோடு வேணும்னு, அது எப்படி வரப்போகுது தெரியுமா? 19 குளங்களை மூடி 8000 மரங்களை வெட்டி அது மேலே தான் இந்த ரோடு வரப்போகுது. 19 குளங்களை மூடினா நாளைக்கு தண்ணிக்கு உன் பிள்ளையும் பேர பிள்ளையும் என்னடா பண்ணுவாங்க? என்னோட இந்த 50 வயசில் ஒரே ஒரு குளம் கூட முழுசாக வெட்டி நான் பார்த்ததில்ல. ஆனால் பல குளங்களை மூடியிருக்காங்க. ஆக்கிரமிப்பை இடிச்சிட்டு இருக்கிற ரோட்டை அகலப்படுத்துன்னு சொன்னால் ஆக்கிரமிச்சு கடை கட்டவங்கிட்டே காசை வாங்கிட்டு புதுசாக ரோடு போடுறாங்க. அதுக்கு நீயும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க. அந்த ரோடு வழியாக தான் உன் கடை வரப்போ. என்ன சொல்கிறீங்க? ரோட்டுக்காக நாளைக்கு உன் கடையும் இடிக்க போகிறாங்க. அதை சொல்லத்தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். முதல்ல போட்ட பிளான் படி உன் கடை இருக்கிறதுக்கு ரொம்ப தள்ளி தான் ரோடு இருந்துச்சு. கிலோமீட்டர் அதிகமானால் தானே கமிஷனும் அதிகமாகும்.
அதனால ரோட்டோட ரூட்டையே மாத்திட்டானுங்க. இப்ப ரோடு உன் கடை வழியா தான் வரப்போகுது. உனக்கு ஒரு மாமன் இருக்கான செந்தில், அவனும் எம்எல்ஏவும் தான் இதுக்கெல்லாம் காரணம். ரோடு கான்ட்ராக்டர் எம்எல்ஏ சம்மந்திக்கு, கமிஷன் உன் மாமனுக்கு. நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா நேரா எம்எல்ஏ வீட்டுக்கு போ, அங்கதான் செந்தில் இருப்பான். அவன்கிட்ட நேர்ல கேட்டு தெரிஞ்சுக்க. என்னது? நீங்க எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் உங்க பசங்க இடம் தர மாட்டேன், வீடு காலி பண்ண மாட்டேன்னு இப்பவும் தகராறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தேச வளர்ச்சிக்கு அக்கறை இல்லாதவன் நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் தேச துரோகி, ஆன்டி இண்டியன். அவங்கள நான் பாத்துக்கிறேன். கமிஷனுக்கு மேல பணத்தையும் ஜல்லிக்கான கான்ட்ராக்டையும் எனக்கு கொடுத்துருங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. இவரு நம்ம சம்மந்தி, கேட்ட இடத்துல கையெழுத்து போட்டே கொடுத்துருவாரு. என்னடா வேலுவா உங்களை பார்க்க வந்திருக்காரு. வேலுவா? உங்க மாப்பிள்ளனே. ஓ, அவனா? நம்ம தூரத்து சொந்தமுங்க. நம்ம என்ன பாட்டு வரேன். அட நீங்க உட்காருங்க. டேய் அவனை வர சொல்லு. சரிங்க ஐயா. என்ன மாமா, பைபாஸ் வர பத்தி என்னலாமா சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா? தேசபக்தி இல்லாத பசங்க எதையாவது ரெண்டா பேசிட்டு திரிவானுங்க. ஏய் மாப்பிள்ளை சேர் எடுத்து போடுறா. நம்ம மருமக பிள்ளைங்க சிங்கப்பூர்ல இருக்கான்னு சொன்னல, அவன் தானுங்க. உன்னை பத்தி எம்எல்ஏட்ட பேசிட்டு இருந்தேன். அட உட்காரு. நான் உட்காரலாம் வரல. அவங்க சொல்றது உண்மையா? ரோடு என் கடை வழியா வரப்போதா? என் கடை இடிக்க போறீங்களா? இடிக்க போறாங்களான்னா? அட நானா இடிக்கிறேன், கவர்மெண்ட் இடிக்குது. உனக்கு கடை தான், எத்தனை பேரோட வீடு போகுது தெரியுமா? நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னா 4 பேருக்கு பாதிப்பு வரத்தான் செய்யும். இழப்பீட்டு தொகையை அலைச்சல் இல்லாம முழுசா நான் வாங்கி தரேன். வேண்டாம், எம்எல்ஏ இருக்காரு, அவரே முன்னாள் நின்று வாங்கி தருவாரு. சரிதானே? நம்ம ஆளுகளுக்கு பண்ணாம அதுவும் உங்க மருமகன் வேற சொல்றீங்க. கேட்டுக்கிட்டியா? அது நான் பல வருஷம் பார்த்து பார்த்து கட்டின கடையா. அதான் என் கனவு, லட்சியம், வாழ்க்கை எல்லாம். அதை இடிப்பீங்க, அதுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பீங்கன்னா எப்படி? வேற எப்படி பேசுனுங்கிற? நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டியா? இவனை மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க, வெளிநாட்டுக்கு போக வேண்டியது, பணம் சம்பாதிக்க வேண்டியது, அந்த பண திமிர்ல இங்க வந்து என்ன வேணுமாலும் பேச வேண்டியது. இங்க நாங்க வச்சதுதான் சட்டம். ஓ வெளிநாட்டு பண திமிர்ல இங்க காட்டாதா. நான் நாய்கிட்ட கேட்டா உங்களுக்கு அது திமிரா தெரியுதா? ஏய் யார்கிட்ட வந்து என்ன பேசுற? ஒழுங்கா வாய மூடிட்டு போயிரு, இல்ல காம்பன்சேஷன் காசு கூட வாங்க மாட்டேன். என்னங்க அவன் சின்ன பையன், அவங்கிட்ட போய் சரிசமா பேசிட்டு ஏய் போட போ போ, கையெடு போட. எனக்கு நியாயம் வேணும். நான் கஷ்டப்பட்டு கட்டின கடை அது, அதை யாரும் இடிக்க விட மாட்டேன். என்னடா சும்மா எகிரிக்கிட்டே இருக்க? உன் பெர்மிஷன் கேட்டான். நாங்க நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம்னு நினைச்சா அந்நிய கைக்கூலி மாதிரி உள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. போடா வெளியே போடா.